இன்னைக்கு டிஃபன் பூரின்னு நினைக்கிறேன். வாசம் மாடி வரைக்கும் தூக்குது. ஏய் சி, சரியான சாப்பாடு ரம்மி மாதிரி பேசிட்டு இருக்க. காலையில இருந்து இன்னும் பல்லு கூட விளக்கல, அதுக்குள்ள சாப்பாடு பத்தி பேசிட்டு இருக்க. ஏ ஸ்வேதா, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? ஸ்வேதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏய், எந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சிட்டீங்களாவா? நாங்க 2 பேரும் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சரி, உனக்கு என்னாச்சு? முகல்ல ஒரு மாதிரியா இருக்க, கண்ணெல்லாம் வர பயங்கரமா செவந்திருக்க. நைட் சரியா தூங்கலையா? தூக்கம் வரல. எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம். அந்த சந்தேகம் தான் என்ன தூங்க விடாம பண்ணிடுச்சு. நைட் தூங்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? இத்தனை நாளா தடப்பட்ட கல்யாணம் இப்பதான் பிக்ஸ் ஆயிருக்கு. ஜாலியா உங்க மாமாவை நினைச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு தூங்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சும்மா இங்க பாரு, அது எல்லாத்தையும் விட இது மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தூங்க முடியும்? சான்ஸே இல்ல. அந்த குட்டி சனி ருத்ரா இருக்காளே, அவ நடந்துக்கிறது பார்க்க பார்க்க அந்த ருத்ரா மாமாவுக்கு பிறந்தவளோன்னு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் அதை யோசிச்சு பார்த்ததுல டென்ஷன் ஆகி எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. அவ மட்டும் மாமாவுக்கு பிறந்த உண்மையான வாரிசா இருந்தா மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்காளா இல்ல தெரியாம வந்திருக்காளான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது பயங்கரமான கன்ஃபியூஷனா இருக்குப்பா. எனக்கு மண்டையே அப்படி அப்படி வெடிச்சிடும் போல இருக்கு. இப்ப என்ன? உன் குழப்பத்தை தீர்த்து நீ நினைக்கிறது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ருத்ராவை வர வச்சு அவ வாயாலே நான் உண்மையை வர வைக்கிறேன் பாரு. உண்மையாவா? அது முடியுமா? எப்படி முடியும்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் பாரு, நீயே நம்புவ. அது வரைக்கும் என்ன நடக்குது நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஸ்வேதா, ஸ்வேதா, அவளை மாட்ட வைக்கிறதுக்கு வலை விரிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வலையை தேடி யார தானா வருது. ஏன் ஸ்வேதா, ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்ல. உன் மாமா நல்லா அழகா இருக்காரு, ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சித்ராவோட போட்டோவை பார்த்தேன். பா, ரொம்ப கேவலமா இருக்கா. சரி, அவளை போய் எப்படி உங்க மாமா கல்யாணம் பண்ணாரு? அதுவும் லவ் மேரேஜ் வேற பண்ணிருக்காரு. அவ மூஞ்சும் மொகரையும் சகிக்கல. அழகுக்கு முன்னாடி அந்த சித்ராலாம் உன் கால் தூசுக்கு சமானம், தெரியுமா? எதுக்கு நீங்க சித்ராமா பத்தி தப்பா பேசுறீங்க? அவங்க அழகா தான் இருப்பாங்க, தெரியாம ஒண்ணும் பேச வேணாம். ஏய், அவளை சொன்னா உனக்கு என்ன கோவம் வருது? தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்காத. நீ அவளை சித்ராமான்னு கூப்பிட்டா உண்மையிலே அவ பொண்ணாயிடுவியா? நீ என்ன அவ பெத்த பொண்ணா? அவங்க பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி, மத்த பொண்ணா இருந்தா கூட சரி, அவங்களுக்கு எதிரா பேசினா கட்டாயமா தட்டி கேட்பேன். அவங்க பெத்த பொண்ணா இருந்தா மட்டும் தான் கேட்கணுமா? எனக்கு முத்தர் சப்பானா ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு அப்பானா, அந்த சித்ரா அம்மாவும் எனக்கு அம்மா தான். அதனால சித்ரா அம்மாவை யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கோபம் வரும். சைஸுக்கு உனக்கு கோவம் எல்லாம் வருதா? நான் சொல்றது கேள். சித்ரா அசிங்கமான ஆள், ஒரு கேவலமான பிறவி அவர். அவள மாதிரி ஒரு அசிங்கமான பிறவி இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. செத்து போயிட்டாங்கிறதுக்காக அவளை கொண்டாட முடியுமா என்ன? அவ அசிங்கம் 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 தான், புரியுதா? நீ சொல்றேங்கிறதுனால எல்லாம் அவ அழகாகிட முடியாது. ஏன் அழகுக்கு கால் தூசு கூட பெறமாட்டான். இப்ப ரெடி பண்ணுவ? சொல்லு. என்ன பாக்குற? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? என்ன பண்ணுவேனா? என்ன பண்ணுவ? வெயிட் அண்ட் see.
இப்போ உங்க அப்பாவோட போட்டோ உடைச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் எவ்வளோ கோபம் வருது. அப்படித்தானே எனக்கும் எங்க அம்மா அப்பா திட்டினா கோபம் வரும். முடிஞ்சா என்ன பிடிச்சி பாருங்க. அப்பா, என்ன ருத்ர குட்டி இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா நான் ஓடி வந்தேன். சும்மா ஓடி வந்தீங்களா? வாங்க. ஹலோ, ரோடு கரெக்டா போய் சேர்ந்துச்சுன்னு செக் பண்ணி ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு? மாமா அதுக்குள்ள வந்துட்டார், அதனால தப்பிச்சிட்டா. இல்லைன்னா அவளை அப்படியே நசுக்கிருப்பேன். கண்டிப்பா நீ சந்தேகப்பட்டது சரிதான் ஸ்வேதா. ஏன்னா நாம சித்ராவை திட்டி பேசினதும் அவளுக்கு உடனே பயங்கர கோவம் வருது. அவ இருக்கிற சைஸுக்கு கையில கிடைக்கிறத தூக்கி அடிக்கிறா. அவ கண்டிப்பா சித்ரா பெத்த பொண்ணாதான் இருக்கணும். எனக்கும் அதே சந்தேகம்தான். ஆனா எப்படி அதை உறுதிப்படுத்திக்கிறதுன்னு தான் தெரியல. டாக்டர், இப்ப இறந்து போனாங்களே ராஜேஸ்வரி அம்மா, அவங்க பேத்தி ருத்ரான்னு சொல்றீங்களே, அவ மக வைத்து பேத்தியா இல்ல மகம் வைத்து பேத்தியா? இல்லம்மா, என் வீட்டுக்கு அந்த ராஜேஸ்வரி அம்மா வரும்போதே ருத்ராவோட தான் வந்தாங்க. என்கிட்ட கோயில்ல அனாதையா கிடந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறேன்னு சொன்னாங்க. அவளை கொண்டு வந்து விட்ட சுந்தர் டாக்டருக்கு நிச்சயமா உண்மை தெரிஞ்சிருக்கும். அந்த ஆளை முதல்ல பிடிக்கிறேன், அத வச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறேன். சொல்லுன்னு சொல்றல. எனக்கு தெரியாது. சொல்லு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உண்மையை சொல்லிடு, இல்லனா பையனை போட்டு விடுவேன். அம்மா, எனக்கு பயமா இருக்கு. யாரா நீங்க? எதுக்காக என் வீட்டுல வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க? என்னடா உங்களுக்கு வேணும்? விடுங்கடா. ஏய் டாக்டர், ரொம்ப துள்ளாத. துள்ளுன அப்புறம் நிரந்தரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி வந்துடும். டேய், உங்களுக்கு எல்லாம் என்னடா வேணும்? என்ன வேணும் சொல்லு. உண்மை வேணும். அவங்களை மிரட்ட வச்சதே நாங்க தான். உண்மை தெரியற வரைக்கும் உங்களை விடுறதா இல்ல. என்ன ஸ்வேதா மேடங்களா, எங்கிட்ட இருந்து என்ன உண்மை உங்களுக்கு தெரியணும்? இந்த போட்டோவை பத்தின உண்மை தெரியணும். இந்த போட்டோ பத்தியா? இதுல இருக்கிறது யார் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியும். இதுல இருக்கிறது முத்தரசன் சாரு, இது எங்க வீட்டுல இருந்த ராஜேஸ்வரி அம்மா. ஆனா இவங்க எப்படி முத்தரசன் சாரோட போட்டோல இருக்காங்கன்னு தெரியல மேடம். பரவாயில்லையே, நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கே.
வேண்டாம்டா டேய் சொன்னா கேளு வேண்டாம் சொன்னா கேளுடா மேடம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மேடம் டேய் எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் எனக்கு தேவை உன்னோட உண்மையான பதில் தான். என்ன உண்மை வேணாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் மேடம் நீங்க கேளுங்க மேடம். இந்த போட்டோல இருக்கிற இந்த லேடி, இந்த அம்மா, இவங்க பேரு ராஜேஸ்வரி இல்ல மீனாட்சி. இவங்க யாரு தெரியுமா? செத்து போனாலே முத்தரசம் மாமாவோட முதல் மனைவி சித்ரா, அவளோட அம்மா. அப்போ ருத்ரா இங்க இருந்த மீனாட்சியோட பேத்தினா என் மாமாவுக்கு பிறந்த பொண்ணு தானே அவ. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? இதெல்லாம் தெரிஞ்சுதானே ருத்ராவை கொண்டு வந்து அங்க விட்டீங்க. இப்போ எல்லா உண்மையும் உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டா நீங்க எல்லாரும் சேஃப்டியா இருக்கலாம். எப்படி வசதி? ஸ்வேதா மேடம் நிஜமாவே நீங்க சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு புதுசா இருக்கு. அவங்க பேரு ராஜேஸ்வரிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது மேடம். மருது, தேவையில்லாம என்ன கொலகாரி ஆக்காத. மேடம் அந்த அம்மா எங்க வீட்டுல வேலை பார்த்தவங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு போய் என் ஒய்ஃபும் பையனையும் நான் ஏன் இழக்கணும்? சத்தியமா சொல்றேன் மேடம், நிஜமாவே அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ என்ன மேடம், ருத்ரா முத்தரசனுடைய குழந்தையான்னு உங்களுக்கு தெரியணும். அப்பான்னு நீங்க நினைக்கிற முத்தரசனும் ருத்ராவும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிரும் மேடம். அதை விட்டுட்டு என்கிட்ட போய் இதை பத்தி கேக்குறீங்களே, எனக்கு எப்படி மேடம் இதெல்லாம் தெரியும்? இந்த சின்ன விஷயம் கூட எனக்கு ஞாபகம் வராம போயிடுச்சு. பண்றேன், கண்டிப்பா பண்றேன். உண்மைய கண்டுபிடிக்கிறேன். நான் இங்க வந்து உங்களை மிரட்டின விஷயம் மாமாவுக்கோ இல்ல போலீஸ்க்கோ போச்சு, உங்க பொண்டாட்டி புள்ள யாரையுமே உயிரோட பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த ருத்ராவையும் அவங்க வச்சு காலி பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இல்ல மேடம், எனக்கு எதுக்கு பொல்லாப்பு? நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லவே மாட்டேன். எங்களை தொல்லை பண்ணாம இருந்தா அதுவே போதும் மேடம். மருது, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆளு நமக்கு இப்படி ஒரு யோசனை சொல்லிட்டு நம்மள டெஸ்ட் எடுக்க விடாம தடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மேடம் இல்ல மேடம், இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. நான் எதுக்கு மேடம் அப்படியெல்லாம் பண்ண போறேன்? இல்ல இல்ல பெரியப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேலை பண்ணலாம் ஸ்வேதா, யாரையும் வெளியே போக விடாம பண்ணலாம். இங்க இருக்கவங்க வெளியே போய் யாரும் சந்திக்கவும் கூடாது, வெளியில இருந்து யாரும் வந்து இவங்களை பார்க்கவும் கூடாது. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடலாம். இத பாருங்க, நான் ஒரு டாக்டர். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற கேஸ் ஏகப்பட்டது வரலாம். ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வந்தா நான் போய் தானே ஆகணும். நீயே எங்க கிட்ட சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்க. நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள காப்பாத்த போறியா? வேணாம் டாக்டர், நாங்க சொல்றதை கேட்டுட்டு அமைதியா வீட்லயே இரு. ரிப்போர்ட் வந்த விஷயம் என்னன்னு தெரியற வரைக்கும் ஒன்ன நாங்க விடுறதா இல்ல. மருது, ஒரு நிமிஷம் வாங்க. மருது, வந்ததுல இருந்து இந்த கத்திக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. கொடுங்க. கத்தினா வேலை இருக்கணும். என்ன ஸ்வேதா, எதுக்கு இப்படி பண்ண? மருது, எல்லாமே நான் தெரிஞ்சுதான் பண்றேன். இப்ப நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்கோங்க. மாமா வந்து உங்களுக்கு பிளட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நடக்க போறது என்னன்னு உங்களுக்கே தெரியும். மேனேஜர் மேடம்,
எஸ் மேடம். லாக் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஸ்வேதா என்னாச்சு? மாமா வாங்க முத்தரசன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். மருதுக்கு நச்சம் எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல, ஆனா வெயின்ல கட் பண்ணி அவரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ஆக்சுவலா போலீஸ் கேஸ் ஆகாம இருக்க ஆக்சிடென்ட்னு காமிச்சிருக்கேன். ஏகப்பட்ட பிளட் லாஸ், ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது. நான் அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் டாக்டர் என் பிளட்டும் ஓ பாசிட்டிவ் தான். நான் பிளட் கொடுக்குறேன். அப்படியா? வாங்க போலாம். பெரியப்பா பாத்தீங்கல்ல, நான் நினைச்சது அப்படியே நடந்திருக்குல்ல. ஆமா ஸ்வேதா, உன் பிரெயின் இருக்கு, சான்ஸே இல்ல. நர்ஸ், இவருக்கு பிளட் எடுங்க. ஓகே டாக்டர். ஓகே ஸ்வேதா. மாமா வாங்க. இந்தாங்க மேடம். தேங்க்ஸ் மாமா. இந்தாங்க. இல்ல ஸ்வேதா, எனக்கு வேண்டாம். இந்தாங்க மாமா. இல்லம்மா, வேண்டாம்மா. மேடம், பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாரு. அப்படியா மாமா? மருது, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? இல்லண்ணே, எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்குண்ணே. ஒரு பக்கம் அம்மா செத்து போயிட்டாங்கன்ற தகவல், கலை மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. எனக்கு வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லண்ணே. எனக்கு உயிரோட தான் இருக்க பிடிக்கலண்ணே. நான் எதுக்கு நான் உயிரோட இதை இருக்க வர்றா, சித்தி பத்தின தகவல் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல, அவ்வளவுதான். ஆனா சித்தி உயிரோட தான் இருக்காங்க, அவன் கண்டிப்பா நம்ம தேடி வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குடா. என்னைக்கா இருந்தாலும் நம்மள தேடி நம்ம வீட்டுக்கு அவன் மறுபடியும் வருவாங்கடா. அதே மாதிரி கலை, பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அவ குணம் ஆயிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு என்ன கொஞ்சம் கூட அந்த நம்பிக்கை இல்லாமே இருக்கு? டேய், என்ன வேலைடா பண்ணிருக்க நீ? முட்டாளடா நீ. உனக்கு யார சொன்னது? நாங்க எல்லாம் இருக்கோம்டா, நான் இருக்கேன்டா. உன்னை விட்டுருவா அப்படியே? உன்னை இப்படி பார்க்கணுமாடா? கூடிய சீக்கிரம் என் கல்யாணத்தை முடிச்சு மொத்த சொத்து உங்க பேர்ல எழுதி வச்சாதானே எனக்கு நிம்மதி. அந்த வேலையை நான் முதல் பண்றேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. எதை பத்தி கவலைப்படாதடா. மருது, கத்தில போட்ட ஒரு சின்ன கீரல் எவ்வளவு வேலை பார்த்துருக்கு பாத்தீங்களா? உங்க அண்ணன் என்னடானா மொத்தமா சொத்தை குடுக்கறேங்கிறாரு. இந்த பக்கம் நமக்கு தேவையான மாமாவோட பிளட் நம்ம கைக்கு வந்துருச்சு. டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து அதோட அந்த ருத்ராவுடைய பிளட்டை மேட்ச் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்ப ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து அந்த ருத்ராவோட பிளட் நமக்கு வேணும். அடுத்து அதை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கணும்.